पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, வந்திருக்கின்ற விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டு என்று சொல்லலாம். இருந்தாலும் இந்த வருஷ துவக்க நேரத்தில் உங்கள் ராசி பிரகாரம் சுழல்கின்ற கிரகங்கள் உங்களை மிக கடுமையான நெருக்கடியிலேயே வைத்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டியது இருக்குது. காரணம், வருட துவக்க நேரத்தில் ராசிக்குள்ள ராகுவும் 6ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உச்சம் பெற்று வலிமையான அமைப்பிலும், ராசிக்கு 8க்குடைய கெட்டவரான சுக்கிரன் உச்சமாகவும், பணவரவுகளை செல்வங்களை தரக்கூடிய செவ்வாய் கிரகம் நீசமாகவும் நின்றபடி வருடம் ஆரம்பிக்குது. அதிலும் வருஷம் துவங்குவதற்கு முதல் தினமே சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி இருக்குது. இதனால் மனசுக்குள்ள புதிய கவலை ஒன்றும் நிழலாட துவங்கி இருக்குது. இந்த சூழலெல்லாம் எப்போது மாறும் என்றபடி பெரிய எதிர்பார்ப்பில் நாட்களை நகர்த்தி வரீங்க. இதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு கண்டிப்பாக புதிய வளர்ச்சி சுபிட்சங்களை இந்த வருஷம் ஏற்படுத்த போகுது. வருஷம் துவங்கி 13 நாட்கள் கடந்த பிறகு ராசிக்குள்ளிலிருந்து ராகு கிரகம் வெளியே வருது. 28 தினங்கள் கடந்த பிறகு குரு பகவான் கடுமையான இடத்திலிருந்து மாற்றமாகி சுகஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் கிரகம் அடுத்த மாதங்களில் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்தில் நிற்க போகிறதுனால எதை தொட்டாலும் பொன்னாக விளையும். ஆரோக்கியம் புது திருப்தியை தரும். மருத்துவ விரயங்கள் குறையும். மனதளவில் ஏற்பட்டு வருகிற போராட்டங்கள் தீரும். புதிய நிம்மதி திருப்தி ஒவ்வொரு விஷயத்திலும் கிடைக்கும். இல்லத்துக்கான சுப விஷயங்கள் தடையின்றி நிறைவேறும். தேவை, கடமை, அத்தியாவசிய விஷயங்கள் உடனுக்குடன் நிறைவேறும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷயங்கள் நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அன்றாட வருமான பாதிப்பு விலகி சரளமான பண வரவுகள் கிடைக்கின்ற யோகம் இருக்குது. வருகின்ற ஆடி மாதத்திற்கு பிறகு சேமிப்பு சரளமாகும். உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருகிற வங்கி சார்பான வீட்டுக்கடன், நகை அடமான கடன்கள் வருகின்ற ஆவணி மாதம் தீரப்போகுது. இந்த வருஷத்தில் வருகிற பரணி, மிருகசீரிடம், திருவாதிரை, மகம், அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களில் ஏகப்பட்ட சுப நன்மைகள் நடக்கப் போகுது. பல வருஷங்களாக நடக்காத கைகூடாத லாப விஷயங்கள் கைகூட போகுது. ஷேர் மார்க்கெட்டு, உபரி கமிஷன், ஆதாய நடவடிக்கைகளில் சாதகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில் திட்டமிட்டபடி உயர்வுகள் வைகாசி முதல் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் வருகின்ற ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிற்பாடு நீங்கள் எதிர்பார்த்தபடி உயர்வு ஏற்படும். இந்த வருஷம் வைகாசி, ஆடி, ஆவணி, கார்த்திகை, மார்கழி மாதங்கள்லாம் இதுவரை வாழ்வில் சந்திக்காத பெரிய அனுகூலமான சிறப்புகளை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. பெண்களுக்கு இனிமை தரும் சம்பவங்களாகவே நடைபெறும். சொத்து வாங்கின்ற அதிர்ஷ்டமும் ஏற்படும். கல்வியாளர்கள் இடமாற்றத்தை சந்திப்பாங்க. உத்தியோகஸ்தர்கள் வாரிசுக்குள்ளாகவே இடமாற்றம் பெற்றுக்கொண்டு மாற்றவாங்க. தொழிலதிபர்களுக்கு தொழில் கூட்டாளிகளாக பெரிய விஐபி ஒருவரின் தொடர்பு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் வருகின்ற ஆடி மாதம் அமைதியாக செயல்பட வேண்டும். அதன் பிறகு எண்ணற்ற உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்குது.